செல்லும் செலவை கணக்கு பார்க்காம இருப்பானோம். ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னா பாதி கட்டிட்டு அவன் இன்கம் ஆயிடக்கூடாது, மற்ற பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல அவன் பிளான் பண்ணணும். இந்த செலவுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? கையில் திராணி இருக்கான்னு பார்க்கணும். அப்போதான் அந்த பாரத்தை சுமந்து வர முடியுங்கிறத சொல்கிறான். அவன் பாரத்தை அவன் சுமக்கணும்னா அதுக்கு திராணி இருக்கணும். அது திராணி உண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாரத்தை சுமக்கணும். இல்லைன்னா சும்மா போய் அவனுக்கு உதவி செய்கிறேன் இவனுக்கு உதவி செய்கிறேன் போய் நம்ம தலையிடக்கூடாது. உனக்கு செய்ய திராணி இருக்கா பார். தான் ஒரு கோபுரத்தை கட்டுன்னு நினைச்சானா அது வந்து இன்கிரிமெண்ட் ஆகாதபடிக்கு திராணி இருக்கா, நடுவில் இன்கிரிமெண்ட் ஆனால் எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, ரெண்டு திராணி இருக்கா போகணும். அப்படி பின்னாடி போட்டு இருக்கும்போது எத்தனை எத்தனை பேர் ஒரு 10,000 வராங்கன்னா நம்மகிட்ட 6,000 வராங்கன்னா டக்குன்னு செலிபிரேட் செய்யணும். அது திராணி தரமாக தன்னை மாற்றிக்க விரும்பிக்கணும். அதுக்கு அடுத்த 100 எக்ஸாம்பிள் இருக்கு. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அன்றி ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்னை 20,000 ஒரு 4,000 ஷார்டேஜ். இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 4,000 ஷார்டேஜ். இந்த ஏற்றி நிற்கிறதுக்கு ஒரு 4,000 பேர் ஷார்டேஜ். அங்கே உடனே கணக்கு பார்க்கலாம். அங்கே ஒத்து வராது 4,000 ஷார்டேஜ் நம்ம தோற்றுருவோமே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது கூடாதுண்டா கண்டா அப்படி அவன் சரி செய்யறதுக்கு பார்ப்பான். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே தான். திராணி இருக்க வேண்டும். என்னென்ன செலவாகும் முன்னாடியே செய்யணும், அதை பிளான் பண்ணி அதை செய்யணும். இல்லைன்னா அந்த வீடு என்னவாக இருக்கும்? இன்கம்ப்ளீட்டாக. கத்தர் சொல்லி கொடுத்த மாடல் ரோடு தான் இயேசு சொல்லி கொடுத்தது. ஆளுகளை கட்டுறதுக்கு கத்தர் வசனம் தரா நீங்கள் கட்டப்பட வேண்டாம். அது பூமியில் ஒரு காரியத்தை நீங்கள் கட்டப்படணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும், திராணி இருக்க வேணும். சிறுமையை சுமந்து போகிறதுக்கு அந்த பாரத சுமத்துக்கு என்ன இருக்கணும்? ஸ்டஃப் இருக்கணும். அதை முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி அது என்ன செய்யுது? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இங்கே காரியமே தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிளான் திட்டம் பண்ணாமல் இருக்கணும், கணக்கு பார்க்காம இருக்கணும். 4,000 ஷார்டேஜ் வந்துச்சான். அங்கே 20,000